தமிழகத்திலே முதல் முறையாக ஸ்விக்கி ஜொமோட்டோ ஊழியர்களுக்காக சென்னை மாநகராட்சி சார்பாக ஏசி ஓய்வறை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. சோதனை ஓட்டம் அடிப்படையாக இந்த ஏசி ஓய்வறைகள் அண்ணா நகர் மற்றும் கே நகர் அப்படிங்கிற 2 இடத்துல இந்த ஸ்விக்கி ஜொமோட்டோ ஊழியர்களுக்காக ஏசி அறை அப்படிங்கிறது சென்னை மாநகராட்சி சார்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டுதான் அடுத்தடுத்ததாக நுங்கம்பாக்கம், ராயப்பேட்டை, மயிலாப்பூர், டி நகர் உள்ளிட்ட இடங்களிலுமே இந்த ஏசி ஓய்வறை அப்படிங்கிறது ஜொமோட்டோ அந்த ஊழியர்களுக்காக திறக்கப்பட இருக்கிறது. இந்த ஏசி ஓய்வறையில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இணைய தொழிலாளர்கள் கூடம், இதுதான் இந்த ஏசி ஓய்வறைக்கு சென்னை மாநகராட்சி சார்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெயர். சென்னை போன்ற பெருநகரங்களில் இந்த ஸ்விக்கி ஜொமோட்டோ ஊழியர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக கடுமையான மழைக்காலங்கள்லையும் சரி, வெயில் காலத்திலுமே இவர்கள் கடுமையாக பணியாற்றுகிறார்கள். இப்போ இவர்களுக்கான ஒரு ஓய்வறை, ஒரு கழிப்பிட இடம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு போக்கு இருந்த நிலையில தான் இவர்களுக்காக சென்னை மாநகராட்சி சார்பாக இந்த ஏசி ஓய்வறை என்பது தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா சென்னை இருக்கக்கூடிய இந்த ஜொமோட்டோ ஸ்விக்கி ஊழியர்களில் 10% பெண்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் சேர்த்து இந்த ஓய்வறை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அங்கு ஏற்கனவே கடந்த காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்விக்கி ஜொமோட்டோ ஊழியர்கள் அவர்களுக்கான இடம் இல்லை அப்படிங்கிறது காரணத்தினால சாலை ஓரங்களில் நின்று அவர்கள் அந்த கூடுவதற்கு கருத்தில் கொண்டுதான் அவர்களுக்காக சென்னை மாநகராட்சி சார்பாக சாலைகளில் ஏசி ஓய்வறை அமைக்கப்படும் அப்படின்னு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சென்னை மாநகராட்சி தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அவர்களுக்காக சென்னையில் முதற்கட்டமாக சோதனை அடிப்படையில் 2 இடத்துல இந்த ஏசி ஓய்வறை என்பது ஜொமோட்டோ ஸ்விக்கி ஊழியர்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏசி ஓய்வறையை பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்விக்கி ஜொமோட்டோ ஊழியர்களுக்காக குடிநீர் வசதி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கூலிங் வாட்டர், நார்மல் வாட்டர், அதே போல் ஹாட் வாட்டர் அப்படிங்கிற இந்த இடத்துல கூலிங் வாட்டர், இந்த குடிநீர் இந்த இடத்துல அமைக்கக்கூடியப்பட்டிருக்கு. அதே போல் ஏசி ஓய்வறை முன்பு குறிப்பிட்டது போலவே 600 சதுரடி பரப்பளவில் இந்த ஏசி ஓய்வறை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பாக இந்த இடத்துல ஒரு 15 முதல் 20 நபர்கள் அமரக்கூடிய வகையில் பெஞ்ச் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பெஞ்சிலுமே அந்த ஊழியர்கள் சார்ஜ் போடக்கூடிய வகையில் பிளக் பாயிண்ட் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ஏசியுமே இந்த இடத்துல இந்த ஒரு அறையில் ஒரு ஏசி அப்படிங்கிறத கணத்தில் கொண்டு ஏசி என்பது பொருத்தப்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் 15 முதல் 20 நபர்கள் இந்த ஓய்வறையில் ஓய்வெடுக்கும் வகையில் இந்த ஏசி ஓய்வறை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு வரக்கூடிய அந்த ஜொமோட்டோ ஸ்விக்கி ஊழியர்களுடைய வாகனங்களை வெளியே நிறுத்த ஏதுவாக 20 வாகனங்கள் ஒரே நேரத்தில் நிறுத்தும்படியாக இந்த இடத்துல வெளியே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஓய்வறையில ரொம்ப முக்கியமாக அந்த கழிப்பறை தான். ஏன்னா இதுக்கு முன்பாக இருந்தக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு கழிப்பறை, குடிநீர் உள்ளிட்ட எந்த விதமான ஒரு அடிப்படை வசதிகள் இல்லை என்கிற குற்றச்சாட்டு இருந்தது. இந்த நிலையில் தான் இந்த 600 சதுர பரப்பீட்டில் இருக்கக்கூடிய ஓய்வறையில் அந்த கழிப்பறை வசதிகள் என்பது இந்த இடத்துல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் குடிநீர், ஏசி, கழிப்பறை, அதே போல் சார்ஜிங் பிளக் பாயிண்ட், ஒரே நேரத்தில் 20க்கும் மேற்பட்ட நபர்கள் அமரக்கூடிய வகையில் பெஞ்சு, அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஸ்விக்கி ஜொமோட்டோ ஊழியர்களுக்காக அவர்களுடைய வாகனங்கள் நிறுத்தக்கூடிய இடத்துல அந்த வாகனம் நிறுத்துவதற்கான பார்க்கிங் வசதி உள்ளிட்ட பல வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக கே நகர், அதே போல் அண்ணா நகர், இந்த 2 இடத்துல தான் இந்த ஓய்வறை என்பது தற்பொழுது பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்ததாக நுங்கம்பாக்கம், மயிலாப்பூர், டி நகர், ராயப்பேட்டை உள்ளிட்ட பல பகுதிகளிலுமே மாநகராட்சி சார்பாக இந்த ஸ்விக்கி ஜொமோட்டோ ஊழியர்களுக்காக இந்த ஓய்வறை என்பது அமைக்கப்பட இருக்கிறது. சென்னை மாநகராட்சி சார்பாக அண்ணா நகரில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஏசி ஓய்வறையில் தற்பொழுது நம்மளுடைய இந்த ஸ்விக்கி ஊழியர் இருக்கார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம், எப்படி இருக்குது உங்கள் பேர்? இந்த ஓய்வறை உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது? சார் என் பேர் ஞானமுருகன். அண்ணா நகர் ஜோனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 5 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நாங்கள் இது முன்னே ஒரு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னால் பார்க்கு அந்த மாதிரி இடத்துல இருப்போம். இப்போ இந்த மாதிரி இருக்கிறதால எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது சார். இது எந்த அளவுக்கு பெண் ஊழியர்களுக்கு அவங்களுக்கு 10% தான் இருக்காங்க, மிச்சம்லாம் ஜென்ஸ் தான் இருக்காங்க. அதில் அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப வரத்துக்கு சிரமப்படுறாங்க. ஜென்ஸ் இருக்கும் போது பெண்கள் வரமாட்டாங்கல்ல, அதனால எங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. பரவாயில்ல, நல்லா இருக்குது. அதனால் இது மாதிரி நிறைய வேணும். இது வச்சு பணம் இருக்குன்னா 20 பேர் தான், நாங்கள் இருக்கோம் ஒரு 700 பேர் ஒர்க் பண்ணுறோம். அதனால் அதுக்கு மாதிரி நம்ம நிறைய இடத்துல அண்ணா சாந்தை காலனி அது மாதிரி நிறைய இடத்துல பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்.
நைட் டைமில் வந்து நாங்கள் ஒரு மணிக்கு வரோம், 2 மணிக்கு வருவோம். சில பேருக்கு சரக்குலாம் சாப்பிட்டு வருவாங்க. அதுக்காக எங்களுக்கு அந்த வாட்ச்மேன் சிசிடிவி கேமராலாம் போட்டாங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் தைரியமாக உள்ளே வந்து இருக்கலாம். தமிழகத்திலே முதல் முறையாக ஸ்விக்கி சொமோட்டோ ஊழியர்களுக்காக சென்னை மாநகராட்சி சார்பாக இணைய தொழிலாளர்கள் கூடம் அப்படிங்கிற பெயரில் இந்த ஏசி ஓய்வறை என்பது முதற்கட்டமாக அண்ணா நகர் மற்றும் KK நகரில் தொடங்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்ததாக நுங்கம்பாக்கம், ராயப்பேட்டை, மயிலாப்பூர், டி நகர் உள்ளிட்ட இடங்களிலுமே இந்த ஏசி ஓய்வறை அமைக்கப்படும் அப்படின்னு சென்னை மாநகராட்சி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை போன்ற ஒரு பெருநகரங்களில் ஸ்விக்கி சொமோட்டோ ஊழியர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவு இருப்பதாகவும் கூடுதல் இடங்களில் இது போன்ற தங்களுக்கு ஓய்வறை வேண்டும் என்பதுதான் ஸ்விக்கி சொமோட்டோ ஊழியர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. களத்தில் வந்து பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய கூடுதல் மாநகராட்சிக்கு கூடுதல் சவாலாக என்ன இருக்கிறது அப்படின்னா, இந்த ஓய்வறைக்குள்ள CCTV கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என்பதும், அதே போல இங்க இருக்கக்கூடிய இந்த ஓய்வறைக்கு ஒரு செக்யூரிட்டி ஒருத்தர் நியமிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய ஸ்விக்கி சொமோட்டோ ஊழியர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. ஏன்னா இரவு நேரங்களில் அந்த ஊழியர்களை தாண்டி வேறு நபர்களும் உள்ள வந்து தங்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறதுனால இந்த இடத்துல CCTV கேமராக்களும் இந்த ஓய்வறைக்கு ஒரு செக்யூரிட்டியும் பொருத்தப்பட வேண்டும், அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஸ்விக்கி ஊழியர்களுடைய ஒரு பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தீனாவுடன் செய்தியாளர் வெங்கட் ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.